காலையில் இஞ்சி கடுமகள் சுக்கு மாலையில் கடுக்காய் மண்டலம் சாப்பிட கோலை ஊன்றி குறுக்கி நடப்பவனும் கோலை விட்டு நிமிர்ந்து நடப்பானே அப்படின்னு சித்தர் முத்தர் எல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய சித்தர் முத்தர் ஞானிகள் யோகிகள் எல்லாமே மிகச்சிறப்பா சொல்ற விஷயங்கள் இந்த திரிபலா அப்படிங்கக்கூடிய இந்த 3 அற்புதமான மூலிகைகளுடைய கலவையை தாங்க. அதுல முதல்ல நாம வந்து நெல்லிக்காயை பத்தி பார்ப்போம். நெல்லிக்காயில பாத்தீங்கன்னா வைட்டமின் சி, பீட்டா கரோட்டின் இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால நம்மளுடைய கண் பார்வை வந்து மேம்படுகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா இயல்பாவே வைட்டமின் சி இருந்துச்சுனாவே சளி இருமல் போன்றவற்றை குணப்படுத்துவதில் முக்கியமான பங்கு வகிக்குது. நம்முடைய வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து மெட்டபாலிசம் செல் மெட்டபாலிசத்தை வந்து மிக அதிகமாக நமக்கு வந்து ஊக்குவிக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபினுடைய அளவை மிக அதிகப்படுத்துதுங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா தாண்டிக்காய் வந்து நமது குடலை வந்து பலப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது. முடி தொடர்பான பிரச்சனைகளுக்கு இது ரொம்ப பிரயோஜனமா இருக்குது. அடுத்தது பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டுங்க. இதுக்கு வந்து அற்புதமான சிகிச்சை அளிக்கிறதுல இந்த தாண்டிக்காய் வந்து ரொம்ப பங்கு வகிக்குது. அடுத்தது தொண்டை தொடர்பான கோளாறுகள் எல்லாத்தையுமே சரி செய்யுங்க. ஆஸ்துமாவுக்கு மிக முக்கியமான சிகிச்சை அளிப்பதுல இந்த தாண்டிக்காயினுடைய பங்கு அதிகங்க. அடுத்தது இயல்பாகவே நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குது. பிளட் பிரஷரை வந்து நார்மல் கட்டுக்குள்ளார வைக்கிறதுல தாண்டிக்காய் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குங்க. அடுத்தது பல்வலி ஈடு போன்ற சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணுது. இதுவுமே கண் பார்வையை இம்ப்ரூவ் பண்றதுல ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. அடுத்தது கடுக்காய் சாப்பிட்டால் மெடுக்காய் வாழலாம் அப்படின்னு ஒரு முதுமொழி இருக்குங்க. எல்லா சித்தர் முத்தர் ஞானிகள் யோகிகள் எல்லாருமே கடுக்காய் மிகச்சிறப்பா சொல்றாங்க. அதான் கோலை ஊன்றி நடப்பவனும் கோலை விட்டு நிமிர்ந்து நடப்பானே அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா நம்மளுடைய முதுமையை தள்ளி போட்டு என்றுமே இளமையாக வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுது இந்த கடுக்காய்ங்க. இந்த கடுக்காய் வந்து நம்முடைய செரிமானத்தை மேம்படுத்துதுங்க. அடுத்தது கொலஸ்ட்ரால், ரத்தத்துல கொலஸ்ட்ராலினுடைய அளவை கட்டுப்படுத்துது. உணவு பாதையை சுத்தப்படுத்துறதுல இது மிக முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. இயல்பாவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுல கடுக்காய் மிக முக்கியமான பங்கு வகிக்குது. அடுத்தது கண் பார்வை பிரச்சனைக்கு இதுவும் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குங்க. நரம்பு கோளாறுகளை சரி பண்றதுக்கு இது முக்கியமான பங்கு வகிக்குது. அறிவாற்றலை மேம்படுத்துறதுக்கு கடுக்காயினுடைய பங்கு அதிகம். காயங்கள் மற்றும் தொற்றுகளை குணப்படுத்துறதுக்கு இது ரொம்ப பிரயோஜனமா இருக்குது. அடுத்து திரிபலா. இந்த திரிபலா அப்படின்னு சொல்றது இந்த 3 நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய் இந்த 3னுடைய கலவை தாங்க இந்த திரிபலா அப்படின்னு சொல்றது. இந்த திரிபலா நமதுல உடல்ல பித்த வாத சிலேத்துமம் இந்த 3 நாள் வரக்கூடிய மாறுபாடுகளால் தான் வியாதிகள் அப்படிங்கறத சித்தர்கள் கண்டுபிடித்த விஷயம். அந்த அடிப்படையில இந்த 3ஐயும் சமநிலையில் வைத்துக் கொள்வதற்கு இது மிக முக்கியமாக உதவுது. அதான் வள்ளுவரும் அழகா சொல்லியிருக்காரு. அந்த திரிபலா வந்து இது 3 சேர்ந்தா என்ன வேலையை பார்க்குது அப்படின்னு நாம தெளிவா பார்த்துக்கலாங்க. இது வந்து நாடா புழுக்கள், கொக்கி புழுக்களை நம்ம உடல்ல இருந்து நீக்குங்க. வயிற்றில் ஏற்படும் தொற்றுகளை கட்டுப்படுத்துங்க. உணவு பாதையில் இருக்கக்கூடிய நச்சுகளை சரி பண்ணுது. செரிமான பிரச்சனையை தீர்க்க உதவுதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கிறது இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரத்தத்துல வந்து நமக்கு சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு இது ரொம்ப உபயோகமா இருக்கு. ரத்தத்தை சுத்தம் பண்ணுது, சுவாசத்தை ஒழுங்கு பண்ணுது. முக்கியமா இந்த கட் ஹெல்த் பெருங்குடலை வந்து மிக தெளிவா நம்மளை வந்து ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உடல் சுத்தம்னா உடல் சுத்தம்னு நாம இப்ப எல்லாமே பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில இது உடலை சுத்தமாக்கி நமது கட் ஹெல்த்தை மேம்படுத்துது. இந்த 3 சேர்ந்த முக்கூட்டு கலவையை வந்து திரிபலா அப்படின்னு நாம சொன்னாலும் நமது நியூட்ரலைட் நிறுவனம் வந்து இதை அமலாக்கி, விபிதாக்கி, ஹரிதாக்கி அப்படிங்கிற மாதிரி தயாரிச்சு நமக்கு கொடுக்குறாங்க. இந்த 3 கலவைகள் சேர்ந்ததான் நமக்கு முக்கியமா பயன்படுது. பல்வேறு விதமான உடல் வியாதிகளை சரி பண்றதுக்கு பயன்படுது. இது மொத்த விலை வந்து 626 ரூபாய். ஒரு நாளைக்கு ஒரு 10 ரூபாய் அவ்வளவுதாங்க செலவு. ஆனா இதுக்காக தயாரிக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா மிக ஆச்சரியமான விஷயங்கள். அவ்வளவு அருமையா நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் சரியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு மாத்திரை வடிவில் நமக்கு கொடுக்குறாங்க. ஒரு அற்புதமான ஊட்டச்சத்து இணை உணவு. சரி, இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நாம கடையில போய் கூட இதை வாங்கி சாப்பிடலாங்க. ஆனா அதுல இருக்கக்கூடிய சமாச்சாரம் என்னன்னா இதுல ஆர்கானிக்கான விஷயங்கள் இதுல நிறைய இருக்குங்க. அதே போல ஜிஎம்ஓ ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து நான் ஜிஎம்ஓ சர்டிபிகேட் வாங்கிட்டாங்க. அப்படின்னா ஜெனட்டிக்கலி நான் மாடிஃபைடு. அதே போல டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் அந்த அடிப்படையில எடுத்து இதுக்கு சரியான விதத்தை நம்ம கொடுக்குறாங்க. அது இல்லாம இப்ப சாதாரணமா சித்தர்கள் சொல்லியிருக்க விஷயம் என்னன்னா இந்த கடுக்காயை நம்ம சாப்பிடும் போது அதுல இருக்கக்கூடிய விதைகளை நீக்கிட்டு அதை குறிப்பிட்ட அளவு ஒரு பால்ல குறிப்பிட்ட நாள் ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் அதை சூரணம் பண்ணி இந்த கலவையினுடைய கலக்க விகிதங்களும் இருக்குதுங்க. அந்த அடிப்படையில தயாரிச்சு நம்ம கொடுக்கணும். அதுல இருக்கக்கூடிய மொத்தமான சிறப்பான கெமிக்கல்களை எடுத்து நமக்கு தேவையான உடலுக்கு தேவையானதை வந்து மிக சிறப்பாக கொடுக்கக்கூடியது நியூட்ரலைட் ஆம்லேட்.